கொடையை வச்சுக்கிட்டே நனைஞ்சிட்டு வரையான்னு எல்லாரும் கேட்குறாங்க கைஸ். நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, கொடை நனையக்கூடாதுல்ல, இல்லை குனிஞ்சிக்கிட்டே அப்படியே ஓட்டிடணும். இது இங்கிட்டா ஜாக் ஃப்ரூட் தோட்டம் பார்த்தீங்களா? ஜாக் ஃப்ரூட் தோட்டம், அங்கே தான் நம்ம போகிறோம் இப்போ. அதுக்கு வந்துட்டோம் பாருங்க. நான் பக்கத்தில் வந்துட்டேன், பக்கத்தில் அம்மா அம்மா அட்டமா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சண்டே வ்ளாக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து சண்டேயில் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு வ்ளாக் வரப்போகுது கைஸ். அப்போ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். காலையிலே சில் கிளைமேட் எல்லாம். அப்படி நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம். சர்ச் பக்கத்துலேயே தான், எங்கள் எஸ்டேட்டில் தான் இருக்குது சர்ச்சு. அப்புறம் அப்பா பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அப்பா நேரத்தே போயிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் போய்கிட்டுருக்கோம். அப்புறம் சர்ச்சில் போய் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. சர்ச்சில் மாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு கைஸ். எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து சர்ச்சிலேருந்து இறங்குறோம். அப்புறம் நம்ம போகிற வழியிலலாம் கொஞ்சம் ஃபன்னாக நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இதான் எங்கள் கொடுவா சர்ச். ஏமா இந்த குச்சி எடுத்துக்கோங்க, யூஸ் ஆகும். இது நான் நட்டு பார்த்தேன், ரொம்ப நாள் நட்டு பார்த்தேன். நானும் கிளம்புச்சு கொண்டு வச்சு பார்த்தேன். மை எஸ்டேட் கைஸ், கொடுவா எஸ்டேட்டு. நான் ஆல்ரெடி என்னோடய வ்ளாகில் நிறையா காணிச்சிருப்பேன். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வ்ளாக் எடுக்கும்போது நிறையா காணிச்சிருப்பேன். இதுதான் வந்து எங்களோட கொடுவா 1 டிவிஷன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிளைமேட், வந்து மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு. மழை காலம் தானே, அதனால அப்பப்போ மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது கைஸ். ஹலோ கைஸ், இங்கே பார்த்திங்க அப்படின்னா கையில் கொடையை வச்சுக்கிட்டே நனைஞ்சிட்டு வரையான்னு எல்லோரும் கேட்குறாங்க கைஸ். நான் நனைஞ்சாலும் பரவாயில்ல, கொடை நனையக்கூடாதுல்ல, எப்படி? எங்கள் அம்மா பாருங்கள், கொடை பிடிச்சிட்டு. அம்மா ஹாய் கணிங்க. மம்மி அப்போது மழையில் கொடை நனைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் கொடையை விரிக்கலை. எஸ், இப்படி இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு கைஸ். வந்துட்டுருக்கோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீ வீட்டில் போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. வீடியோ எடுக்க முடிஞ்சால் வீடியோ எடுத்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாகாக ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஓகே. இங்கே பாருங்கள், செம்ம அப்படியே க்ரீனாக இருக்கா சுற்றி, எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படின்னு மியூசிக் போடணும். பாருங்க கைஸ், கிளைமேட் செம்ம சூப்பர். மழை ஸ்டார்ட். இருந்தாலும் நான் கொடை பிடிக்க மாட்டேன், ஓடலாம் மழையில் நினைஞ்சு. இப்போ பாருங்க கைஸ், இதில் தான் இறங்கணும். செம்ம இறக்கம், தெரியுதா கேமராவில்? ஓ இப்போ பாருங்க. ஓகே கைஸ், வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, ஓட்டம் ஓடிடுறேன் கைஸ். இங்கே பார்த்துங்களா, தெரியுதா பேக்கில்
சிங்கத்துக்கு குகை மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே தான் இப்போ நான் போகிறேன். இப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டே அப்படியே ஓட்டிடணும். எங்கள் அம்மா பார்த்து வர சொல்கிறாங்க, விழுந்துடக்கூடாதுன்னு ஓடி. பார்த்தீங்களா எப்படி வந்தேன், இதுக்குள்ளேருந்து ஓடி வந்துடுச்சு. ஓகே கைஸ், வீட்டில் போய் பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இந்த வழியெல்லாம் பாருங்களேன், அப்படியே வந்து மியூசிக் பேய்க்குள்ளே மியூசிக்கெல்லாம் போட்டு அப்படியே மூவியெல்லாம் எடுத்தால் செம்ம வைபாக இருக்கும் கைஸ். இந்த வழியெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் மியூசிக்கெல்லாம் போட்டால் கோப்பி ரைட்ஸ் வந்ததுனால நான் மியூசிக் போடலை கைஸ். அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். பாருங்க மை ஹோம். இது மை ஓல்டு ஹோம். இங்கே தான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ ஹோமுக்கு போகணும். ஷாடு என்ன பண்ணுற இருட்டு வீட்டுக்குள்ள? இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கீங்களா ஷாடு? இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கியா? நல்ல ஜாலி, நல்லா அடுப்புக்கிட்ட நல்லா கதன்னு டீக்குள்ளே போய் படுத்துக்க வேண்டியது. சரி வீட்டுக்குள்ளே படுத்து துணிக்குள்ளே போய் படுத்தியா நேற்று? அப்படியா? அப்படி தான் பண்ணுவியா? எந்திரிச்சு உடனே சாப்பாட்டுக்கு போகணும். கொடுத்து வச்சு வாழ்க்கை, எந்திரிக்க சாப்பிட. ஹே காய்ஸ், அப்படி வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். நான் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோடய அப்பா வந்து பாம்பனார் போகிறாரு. அதனால் சர்ச்சு முடிஞ்சு அப்படியே பாம்பனார் போயிட்டு வருவார். செம்மையாக பசிக்குது கைஸ், பசியோட பசி. அப்போது நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஓகே, சாப்பிட போகலாம். என்ன இருக்குதுன்னு தெரியல, அப்படி பார்க்குறேன். என்னோடய அம்மா என்ன சொன்னாங்கன்னா சப்பாத்தி அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, வீடு சாவி பூட்டி இருக்கு, சப்பாத்தின்னு சொன்னாங்க. போய் பார்த்து அப்படியே வயிறு நிறைய எடுத்து சாப்பிட போகிறேன். பசிக்குது. அம்மா கீ எங்க? கீ வைக்கக்கூடிய சீக்ரெட் இடத்த நான் காணிச்சு தர மாட்டேன். அம்மா கீ எங்க? அப்படி கீ கிடச்சிச்சு. தெய்வமே, இது இங்கிட்டா? ஐயோ, திறக்க முடியலையே. திறந்துருச்சு. ஓகே கைஸ், மம்மி வந்து கிச்சன் டோர் திறக்க சொல்கிறாங்க. மம்மி இந்த வழி தான் வருவாங்களாம்மா. என்ன வெளிச்சமே இல்லாமல் இருக்கு. நம்ம டார்ச் போட்டுடலாம். மொபைல் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த இதையும் திறந்துடலாம். வாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது சாப்பாடுன்னு பார்க்கணும். மை பிளேட் 1 2 சப்பாத்தி. நோ, கேசோன் முட்டை.
ஹலோ கைஸ், நான் லஞ்சு சாப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குஸ்கா. ஆக்சுவலி நான் வந்து வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேங்க கைஸ். சாப்பிட்டு பசியில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்றைக்கி சண்டே வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வீடியோ எடுக்கலையே அப்படின்னு. அதனால் நான் வந்து லஞ்சுக்கு பதிலாக மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தேன். நல்லா டேஸ்ட்டு. மாம்பழம் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காத நான் சாப்பிடுவேன். ஹலோ கைஸ், அப்படி கொஞ்ச நேரம் மொபைலெலாம் பார்த்துட்டு யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். இன்னி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய அப்பா அம்மா வந்து புதுவெளிக்குள்ளே இறங்கிட்டாங்க. அதனால் நான் போயிட்டு அவங்க கூட போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஓகேவா? என்ன சாடு ஷாடோ பா, இங்கே வாங்க. பாபா ஷாடோ பா ஷாடோ. என்ன ஷாடோ? ஷாடு வந்து நீ புது வீட்டுக்குள்ளே ஏற விடலைன்னு சொல்லிட்டு ஷாடுக்கு ரொம்ப சங்கடம். என்ன ஷாடு குட்டி? அதனால் அது பயங்கர சங்கடத்தில் வந்து உட்காந்துருக்கு. யாருக்கிட்டையும் சொல்லாத, அம்மா அப்பாலாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒன்றை மட்டும் நான் ஏற்றுறேன், சரியா? பாவம். ஹலோ காய்ஸ், தூரமாக தெரியுது பாருங்கள், அங்கே ஜாக் ஃப்ரூட் தோட்டம் பார்த்தீங்களா? ஜாக் ஃப்ரூட் தோட்டம், அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ போய் ஜாக் ஃப்ரூட் ஏதாவது பழுத்து இருக்கான்னு பார்த்துட்டு வரலாமா? கமான் பா ஷாடோ பா, ஓடியா ஓடியா. பா பா போகலாமா? பாஷடு இப்போ என்னமோ வேட்டை பிடிக்க போகுது. போய் ஏதாவது வேட்டை பிடிச்சிட்டு வா போ. என்ன பார்க்குற? ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க தோலாக கிடக்குது. ஏதோ சாப்பிட்டதோ. நட ஷாடோ, போகலாம். நாங்கள் சக்கை அது என்னது, நாங்கள் சக்கை பழுத்துருக்கான்னு பார்த்துட்டு வரோம். நிறைய கிடக்குப்பா ஃபேஷன் ஃப்ரூட்டு கீழே விழுந்து. அட்டை இருக்கா? அச்சோ, என்ன பண்ணுறது? அப்போ நீங்களும் வாங்க பார்ப்போம். நீங்கள் வாங்க. எல்லாம் தின்னு போட்டிருக்குப்பா நிறையா. என்ன தின்னு இருக்குன்னே தெரில. நட நீங்களும் வாருங்களா? வாங்க, சக்கை பழுத்து இருக்கான்னு பார்க்கலாம். ஹே காய்ஸ், அப்படி நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம். அட்டை கிடக்காங்க காய்ஸ், அங்கே அட்டை. அதனால் நான் வந்து எனக்கு அட்டைனாலே பயம். அதனால் நான் என்னோடய டாடி கூப்பிட்ருக்கேன். டாடி நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அந்த தோட்டத்தில் அம்மம்மா இங்கே பார்த்தாலே பயமாக இருக்குது, காடு மாதிரி. நம்ம கீழே அந்த தோட்டமெல்லாம் உங்களுக்கு நான் சுற்றி காணிச்சிருந்தோம்ல, அங்கே வரைக்கும் இந்த வழியே நம்ம கீழே போனோம்ல. பழைய வீடியோவில் ஒரு போன வாரம் போட்ட வீடியோ. பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்ம போகவே இல்லை, கீழே மட்டும் தான் போனோம். கீழே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். இனி வந்து ஜாக் ஃப்ரூட் தோட்டம் வந்து அங்கே தான் இருக்குது. இந்த வழியாக ஏறி அப்படியே போய் ஜாக் ஃப்ரூட் தோட்டத்துக்கு போகிறோம். ஓகேவா? போகலாமா? எனக்கு பயமாக இருக்குது, அட்டையோ நினச்சாலே பயமாக இருக்குது. ஷாடு வா ஷாடு. அட்டை கிடக்குமா ஷாடு? அக்காய்க்கு பயமாக இருக்குது. தேயிலை தோட்டம். அங்கே பாருங்க,
மை ஹோம் தெரியுதா? அந்த தெரியுது, மை நியூ ஹோம் தெரியுதுல்ல? ஷாடோ சீக்கிரம் நடடி. அவன் நடக்கவும் மாட்டான். நட நட, நீ என்ன மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்க? அவளுக்கு நடக்க தான் செய்யணுமா? போ போ, நட நட நடடி, அட்டை ஏறும். அம்மா என்னாலமோ. ஹலோ, அங்கே பாருங்க காய்ஸ், அங்கே பாருங்க வீவெல்லாம் எப்படி இருக்கு. நான் எப்போவுமே வந்து ரொம்ப தூரமாக இருந்தவங்களுக்கு வீடியோ எடுத்து காணிப்பேனா இந்த வீவெல்லாம். இப்போ பாருங்க, நான் பக்கத்தில் வந்துட்டேன். பக்கத்தில் வந்துட்டேன். அப்பா, அம்மா, அம்மா, அட்டம்மா, அம்மா, அட்டை ஓடிடலாம். ஜாக் ஃப்ரூட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அட்டை அட்டை, தெய்வமே உலகத்தையே கூப்பிட்டுட்டு. ஹலோ காய்ஸ், பெரிய பெரிய அட்டை காய்ஸ். அம்மா நான் போகவில்லை. இங்கே ஜாக் ஃப்ரூட்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏம்மா இவ்வளோ பெரிய அட்டைம்மா, இவ்வளோ பெருசு. இவன் இங்கெல்லாம் கொண்டு வந்து நம்ம விற்கிறதுக்கு இடமெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோவில், நிறைய பார்த்துருக்காங்க. மழை 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 மழை. ஹே காய்ஸ், வந்ததுக்கு ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் கிடச்சிச்சு. இது போய் சீனி போட்டு சாப்பிட போகிறேன், இதில் சுகர் போட்டு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கைஸ் அது என்னாச்சு தெரியுமா கைஸ், நான் வந்து ஜாக் ஃப்ரூட் பறிக்கலாம், இல்லைன்னா ஜாக் ஃப்ரூட் தோட்டத்தை போய் உங்களுக்கு காணிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நான் போனேன். அங்கே போகிற வழியில் அட்டையை பார்த்து பயந்து ஒரு ஃப்ரூட் வேண்டாம் அப்படின்னு ஓடியே வந்துட்டேன் கைஸ். அப்போ ஜாக் ஃப்ரூட்டுக்கு பதிலாக இப்போ பேஷன் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இனி வந்து நாளைக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் போகலாம் சரியா? இப்போ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சரியாகாது போனால் அட்டையாக ஏறும், அதனால் ஓடியே வந்துட்டேன். நீ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்குள்ள வீடியோவில் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஜாக் ஃப்ரூட் தோட்டத்தையும் காணிச்சு ஜாக் ஃப்ரூட் பறிச்சுட்டு வந்து நம்ம அதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகே ஷெட்டு பாருங்கள், என் கூட ஷாடு வந்துட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் போட்ட சவுண்டில் அவள் பயந்து ஓடி வந்துட்டா. பா வரியா, பா 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 போகலாம். வந்துட்டான், நட நட. இப்போ நல்லா இருக்குல்ல, இப்படி ஆடுற மாதிரி எடுக்கும்போது அழகாக இருக்கும். நல்லா இருக்குல்ல கைஸ், இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். ஹலோ காய்ஸ், வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படியே கமன் மணக்கு, நல்ல ஸ்மெல்லு கைஸ். அதான் இது என்னோடய அப்பா வந்து எங்கள் வீட்டில் உள்ள சீக்ரெட் காஃபி வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதான் இது பவுடர், காஃபி பவுடர் வந்து பொடி பண்ணியிருக்காங்க, அதனால் கமன்னு மணக்குது. அப்போது இந்த கிளைமேட்டுக்கு ஒரு கட்டன் அடித்து அப்படி இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும்ல. அப்போ நான் வந்து ஒரு கட்டன் காஃபி குடிக்க போகிறேன். இதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதை இப்போதைக்கு நம்ம காஃபி குடிக்கலாம். காஃபி ஹலோ காய்ஸ், அப்படி காஃபி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டான்ஸ் எல்லாம் போட்டு, சும்மா ஒரு ஃபன் குட்டி டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மணக்க செம்ம ஸ்மெல்லு, மணக்க ஒரு சீக்ரெட் காஃபி போட்டு வந்தாச்சு கைஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் என்ன சொல்லுவீங்க? அதிரசம். அதிரசம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிடலாம்.